வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வியர்வை பூக்கள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சண்மதி ஹே பகவான். என் கணவரின் இந்த மந்திர ஜபம் என்னை துயில் எழுப்பிவிட்டது. எழுந்து கொண்டேன். பாயை சுருட்டி கிழக்கு மூலையில் சாய்த்து வைத்தேன். போர்வையை மடித்து கயிற்று கொடியில் தொங்கவிட்டேன். முந்தி சீலையால் முகத்தை துடைத்தபடி கதவை திறந்தேன். வாசல் இருண்டு கிடந்தது. அண்ணாந்து வானத்தை பார்த்தேன். மேகம் சூழ்ந்து இறுக்கமாக இருந்தது. ஈரம் தோய்ந்த இளம் காற்று உடலை நடுக்கியது. ஏற்கனவே நேற்று வந்து இறங்கிய புலி மூட்டைகள் பிசுபிசுப்பாக இருந்தன. இப்போது வீசும் ஈரக்காற்றும் சேர்ந்து கொண்டால் அவ்வளவுதான். கட்டி விழுந்த கேப்பை களி மாதிரி தொடவே அருவருப்பாக இருக்கும். விளக்கு மாறெடுத்து வாசலை பெருக்கினேன். தண்ணீரால் தெளித்து விட்டேன். காட்டு பக்கம் போய் காலை கடனை முடித்து திரும்பிய போது அவர் பிரார்த்தனை முடியும் தருவாயில் இருந்தது. கன்னத்தில் போட்டு கொண்டார். காந்தி படத்துக்கு முன்னால் விழுந்து வணங்கினார். புலி கூடையை தூக்கி வெளியே வைத்தேன். பூலாங்குச்சியால் செய்த பஞ்சார கூடை அது. சுத்தியலை எடுத்து கூடைக்குள் போட்டேன். கொத்தனாருக்கு கொத்து கரண்டி போல புளி தட்டும் பெண்களின் கை கருவி சுத்தியல், கிழிந்த சாக்கு, துண்டு துணி ஆகியவற்றையும் எடுத்து கொண்டேன். ஒரு தூக்கு போனியில் நீச்ச தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதையும் தூக்கி கொண்டு கிளம்பினேன். வாசலில் இறங்கி உள்ளே எட்டி பார்த்து, போயிட்டு வரட்டா என்றேன். போயிட்டு வா என்றவர் சிறிது நிறுத்தி, இன்னைக்கு கொஞ்சம் கூதல் அடிக்கிறாப்புல இருக்குல்ல. எப்போதுமே அவர் இப்படி சொன்னதில்லை. காய்ச்சல் அடிக்குமோ என்று தோன்றியது. இருக்காது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். வந்து சுக்கு தண்ணி வச்சு தாரேன் என்றபடி நடக்கத் தொடங்கினேன். சிந்தனை வேறு வேறு என்று அடித்து கொண்டது. இன்றில் இருந்து 1 மாத காலத்துக்கு அரை மணு புளி வாங்கி தட்ட வேண்டும். மழைக்காலம் என்பதால் ஆஸ்பத்திரி செலவு வரலாம். மூர்த்த காலம் ஆதலால் செய்முறை செலவு வரலாம். தட்டுப்பாடு இல்லாமல் சமாளிக்க வேண்டும். நான் புலி கொட்டறைக்குள் நுழையவும் எங்கோ இருக்கும் நூல் மில்லில் 6 மணி சங்கு ஊதவும் சரியாக இருந்தது. ஏற்கனவே பார்வதியும் பஞ்சலட்சுமியும் வந்து புலி தட்டும் வேலையை தொடங்கிவிட்டிருந்தார்கள். 40 பேர் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய கொட்டரை அது. 7 மணிக்குள் அநேகமாக அத்தனை பேரும் வந்து வேலையை தொடங்கி விடுவார்கள். வாங்க செவந்தியக்கா என்றார் வாட்ச்மேன். மாமா சௌரியமா? நல்ல சௌரியம். அவர் எங்கிட்டும் வேலை வெட்டிக்கு போறது இல்லையா? போறதில்ல. ஏன்? உடம்பு எச்சு போச்சுல்ல. கூடையை கொண்டு போய் புலி அம்பாரத்துக்கு அருகில் வைத்துவிட்டு சாக்கை எடுத்து தட்டுகள் அருகில் விரித்தேன். கல்லை துடைத்து சுத்தம் செய்தேன். அருகில் கிடந்த செத்தைகளை அள்ளி குப்பை கூடையில் போட்டேன். பளீரென்று சுத்தமான பின் புலி வாங்கி வரப்போனேன். மலையாக குவிந்து கிடந்தது புலி. நீளம் நீளமாக சவளம் சவளமாக அல்லாமல் கம்பெனி கடலையாய் சிறுத்து கிடந்தது. தட்டவும் வராமல் எடுக்கவும் வராமல் சல்லையாக இருந்தது. இப்படிப்பட்ட சரக்கை பார்த்தாலே சிலர் லீவு போட்டுவிட்டு போய்விடுவார்கள். எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தீக இந்த ஒரு கொட்ட தெம்பல்களை? வாய்விட்டு சிரித்தான் வாட்ச்மேன். செவந்தி அக்காவுக்கு எல்லாமே ஈஸியா தெரியுது. இந்த சரக்கு கொண்டார முதலாளி எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? அடே அப்பா என்றபடி கொட்டறைக்குள் நுழைந்தாள் கமலா. இவர் என்ன தலையிலையா சுமந்துட்டு வராரு? கமலாவோடு சேர்ந்து செவந்தி பூ வாசனையும் நுழைந்தது. கொண்டை நிறைய செவந்தி சரம், கருப்பு தலையில் மஞ்சள் கிரீடம் அமைந்தது போல. செவந்தி பூவுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. அரும்பும் பூக்கும் வாசனை வீசும். ஆனால் கையில் வைத்து கசக்கினாலும் இதழ்கள் துவண்டு போவதில்லை. மீண்டும் நிமிர்ந்து நின்று நிறம் காட்டும். நாள் முழுக்க உழைத்தாலும் தெம்பு நழுவாத புலி கொட்டரை பெண் போல. யாரு கமலக்காவா என்றான் வாட்ச்மேன். ஏன் பேச மாட்டீக? நம்மள மாதிரி ஏழைப்பாழக எச்சு போயிடக்கூடாதுன்னு நாடு விட்டு நாடு போய் கொண்டாந்த சரக்காக்கும். எந்த நாட்டு சரக்கு இது? ஒரிசா தேசத்துல சிரபுஞ்சி காட்டுல விளைஞ்ச சரக்கு. அங்கெல்லாம் 24 மணி நேரமும் மழைதானாம். ஒட்டோ ஒட்டுன்னு கொட்டுதான். அதனால தான் காயாம ஈரப்பசையோட கிடக்கு. பஞ்சாரம் நிறைய புளி அள்ளி முக்கோண தராசின் வலது பக்க தட்டில் வைத்தேன். இடது தட்டில் எடை கற்கள் எவ்வளவு என்று தெரியவில்லை. கோணிப்பைக்குள் கட்டி வைத்திருந்தார்கள்.
ஏன் சாக்குக்குள்ள கட்டி வைக்கணும் என்று பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தபோது முதலாளி சொன்ன பதில் விசித்திரமாக இருந்தது. 100 பேர் வந்து போற இடம், எல்லா கண்ணும் ஒரே மாதிரியாவா இருக்கு? ஒம்மளிப்பு தச்சுச்சுன்னா வியாபாரம் படுத்துக்கும், அதான். பெண்கள் திருப்பி கேட்டார்கள். புளி அம்பாரத்துல கண்ணு பட்டாதான் கெடுதி, அதுக்கும் படிக்கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? முதலாளிக்கு கோபம் கொப்பளித்தது. பொம்பளைங்களா நீங்க என்று கர்ஜித்தார். அடக்கமும் ஒடுக்கமும் பொம்பளைக்கு அழகுன்னு இருந்த காலம் மலையேறி போச்சு. இப்படியெல்லாம் பேசுறதுனால தான் வருண பகவானே பூமியை வெறுக்கிறாரு. படிக்கல் அந்தரங்கம் வெகு நாள் வரை நீடிக்கவில்லை. என் கணவர் இதே கொட்டரையில் வேலைக்கு சேர்ந்தபோது அது அம்பலமானது. அவர் நினைத்திருந்தால் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போயிருக்க முடியும். சிறு வயதில் இருந்தே காந்தியை வணங்கி வந்ததால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க மறுத்துவிட்டார். பாட்டி சுட்ட வடையை காக்கா தூக்கிறதும், காக்கா கிட்ட இருந்து நரி ஏமாத்தி பிடுங்கிறதும் மனுஷ வாழ்க்கையில வரக்கூடாது. தக்லி சுத்தி நூல் நூத்து பழப்பனே தவிர இந்த மாதிரி ஈனப்பழப்பு எனக்கு தேவையில்லை என்பார். ஆனால் அவர் எந்த வேலை செய்வதற்கும் தயங்கியதே இல்லை. ஹோட்டல்களில் பில் பதிந்தார், மில்களில் கங்காணி வேலை செய்தார், அறுவடை காலங்களில் மரக்கால் பிடித்து தானியம் அளந்தார், இதே கொட்டரையில் கணக்கு பிள்ளையாகவும் வேலை செய்தார். எப்போதும் ரகுபதி ராகவ பாடிக்கொண்டே இருப்பார். கதர் அணிந்து தூய வெள்ளையில் காட்சியளிப்பார். கையில் சத்திய சோதனையும் நெற்றியில் விபூதி பட்டையுமாக காட்சியளிப்பார். ஒரு நாள் சாக்கை விலக்கி எடைக்கல்லை எடுத்து பார்த்தார். 15 கிலோ இருந்தது. ஒரு மணு என்பது 12 கிலோ. அதிகப்படியாக இருந்த 3 கிலோவை எடுத்துவிட்டு நிறுத்து போட்டார். செய்தி அறிந்த முதலாளி ஓடோடி வந்தார். இந்த மாதிரி காந்தி வேலையெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்க, இங்க வந்தா ஏன் சொல்படிதான் வேலை செய்யணும். அது பாவம் இல்லையா என்றார் என் கணவர். அவர் குரல் பரிதாபமாக ஒலித்தது. ஆட்டுக்கு பரிதாபப்பட்டா கசாப்பு கடைக்காரன் பொழப்பு ஓடுமா? வாக்குவாதம் முற்றியது. முதலாளியின் கண்கள் சிவந்தன. என் கணவரின் கன்னத்தில் அறை விழுந்தது. தடவிக்கொண்டே கொட்டரையை விட்டு வெளியேறினார். செவந்திக்கா, காப்பி குடிக்கிறீங்களா? கமலா என் சிந்தனையை கலைத்தாள். காப்பி என்ற வார்த்தையை கேட்டதும் நாக்கில் தாகம், தூக்கு போனியும் நீச்ச தண்ணியும் ஞாபகம் வந்தன. மூடியை திறந்து கை விரலால் கசக்கி அண்ணாக்க ஊற்றினேன். புளிப்பு ஏறிய சோற்ற வாசம், நெஞ்சில் கதகதப்பு, கிரக்கம் தெளிந்து சுத்தியல் வீச்சு சுறுசுறுப்படைந்தது. ஓங்கி ஓங்கி தட்டினேன். கழுதை வாங்கிய கல்லெறி மாதிரி புலி அடி வாங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு அடியில் விலக வேண்டிய நார் 3 அடி வாங்கியும் இறுக்கமாக இருந்தது. 2வது அடியில் பிதுங்கி வெளியேற வேண்டிய புளிய முத்து 5-6 அடிகளை தாங்கியது. காய்வானதாக இருந்தால் முதல் அடியிலேயே புளிச்ச வளம் சட்டை சட்டையாக விரிந்துவிடும். ஒரு மணு புளிக்கு 3 மணு உழைப்பு தேவைப்பட்டது. மழை வலுத்தது. உடம்பு ஓய்வை விரும்பியது. புளியை யாருக்காவது அள்ளி கொடுத்துவிட்டு போகலாம். யார் வாங்குவார்கள்? மழை காலத்து புளி வேலை வெயில் காலத்து அடுப்பு வேலை மாதிரி வெறுப்பூட்டக்கூடியது. குழந்தை ஒன்று வீறிட்டு அழுதது. திரும்பி பார்த்தேன். கமலாவின் பிள்ளை மடியில் பால் கொடுத்தபடியே புளி தட்டி கொண்டிருந்தாள். முத்து தச்சிருச்சா? இது வங்கொடுமை. புளி தட்டும்போது பிதுங்கி வெளியேறும் முத்து மனித உடம்புகளை தாக்குகிறது. குழந்தை உடம்பு என்றால் வீங்கி வீராந்து போகும். கன்றை சிவந்து காந்தல் எடுக்கும். அழுகையும் ஓயாது, வேலையும் ஓடாது. ஒரு முறை ரஞ்சிதத்தின் குழந்தை கண்ணில் புளிய முத்து பட்டு விட்டது. கண் சிவந்து வீங்கியது. 3 நாளாக அழுகை நிற்கவில்லை. யாரோ சொன்னார்கள் என்று நந்தியாவட்டை பூவின் இதழ்களை கசக்கி பிழிந்து கண்ணில் ஊற்றினார்கள். உஷ்ணம் தாங்காமல் கண் மேலும் வீங்கியது. அதன் பிறகு டாக்டரிடம் கொண்டு போனார்கள். கண் வெந்து போச்சு என்றார் டாக்டர். பாவம் அந்த பிஞ்சு. கண் குருடாகி இன்று பார்வை இழந்தோர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறது. காட்டு வேலை என்றால் தனியாக நிழலில் தொட்டில் கட்டி போட்டு விடலாம். இது புலி கொட்டரை. புலி சத்தமும் தெரித்து விழும் முத்தும் தவிர்க்க முடியாதவை. வாங்கி கொண்டும் தாங்கிக் கொண்டும் ஓடுகிறது வாழ்க்கை. வேக வேகமாக தட்டினேன். நசுக் நசுக் என்றிருந்தது. தார் விலகி முத்து பிதுங்கிய பின் புலி விரைப்பாக இல்லாமல் துவண்டு கிடந்தது. பெருமூச்சு பீரிட்டது. புலி வேலை சள்ளையாக இருந்தது. ஓய்ந்து கிடக்க வேண்டிய வயசு இப்படி உழல வேண்டி இருக்கிறது. மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ சென்று 1 மாசம் ஓய்வெடுக்கலாம். கணவர் சம்மதிக்க மாட்டார்.
யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாதுடா செவந்தி என்பார். அவர்களுக்கும் அளவான சம்பாத்தியம் தானே, நாமளா தொந்தரவு கொடுக்கலாமா? எனக்குமே கூட அவர் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை. வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வார், கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வார், தேவைப்பட்டால் துணியும் துவைப்பார். 10 மணி சங்கு ஊதியது. தட்டி முடிக்கவே 4 மணி நேரம் ஆகிவிட்டது. இனி நார் உருவி விதை பிதுக்க வேண்டும். புளி சுளைகளை சட்டை சட்டையாக விரிக்க வேண்டும். உள்ளிருக்கும் வெள்ளை பகுதி வெளியே தெரியும்படியாகவும், கருப்பு நிற மேல் பகுதி உள் மறையும்படியாகவும் மாற்றி மாற்றி ஒட்ட வேண்டும். அதாவது ரேக்கு ஒட்ட வேண்டும். பிறகு புளிய முத்துகளை சல்லடையில் அலசி ரகம் பிரிக்க வேண்டும். உருவிய நார்களை கூடையில் அள்ளி தனி ரூமில் போட வேண்டும். நார் தீ எரிக்கவும் புளிய முத்து காப்பி பொடியில் கலக்கவும் பயன்படுகிறதாம். தட்டியதை அம்பாரமாக குவித்து வைத்தேன். இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்து நின்றேன். கை இரண்டை நீட்டி உடம்பை முறுக்கினேன். ஈரக்காற்று குதுகுதுப்பை உண்டாக்கியது. வீட்டுக்கு போய் சமையல் செய்து சாப்பிட வேண்டும். அவருக்கு மருந்து கலக்கித் தர வேண்டும். பிறகு வந்து புளி பொறுக்க வேண்டும். இரவு 7 மணி வரை வேலை நீளும் என்று தோன்றியது. என்னக்கா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? கமலா கேட்டாள். ஆமாம்மா. நையி நையின்னு அழுகுது. இந்த சனியனை கொண்டு வீட்டில் விட்டுருங்களேன். பாவம், தொட்டிலில் காற்றாடி காற்றின் தழுவலில் அமைதியாக உறங்க வேண்டிய பருவம் இப்படி புலி வெக்கையில் கிடந்து மாய்கிறது. இதற்கு சனியன் என்ற வசவு வேறு. எங்க வீட்டு ஆம்பளை கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும், எழுப்பி கொடுத்துட்டு போங்க. குழந்தையை தூக்கி கொண்டு வீதியில் இறங்கி நடந்தேன். ரகுபதி ராகவ பாடல் மானசீகமாக ஒலித்தது. ஒல்லியான திரேகம், ஒளிமயமான முகம், வாழ்வின் அர்த்த புஷ்டியுள்ள பகுதிகளை எழுதி காட்டிய கண்கள், குளிரது என்ற அவரின் வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. குழந்தையை கமலாவின் கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு என் வீட்டை நோக்கி நடந்தேன். வேக வேகமாக. கணவரின் நினைவும் குவிந்து கிடக்கும் புலி அம்பாரமும் நடையை துரிதப்படுத்தின. வீட்டுக்குள் நுழைந்த போது அடுப்பை பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் அவர். வீட்டு கூரையில் திருவாசக பாசுரம் ஒலித்தது. நானார் என் உன்னமார் ஞானங்களா, என்னை யார் அறிவார்? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.